மனிதனை மனிதனாக நடத்த மறந்த சமூகம் அது. எல்லாவற்றையும் நீ உனக்கு உலகத்திலேயே வேற எந்த சமயத்திலேயாவது காலந்தோறும் கடவுள் மாறிக்கிட்டே இருக்கா? நீ யோசிச்சு பாருங்க. எந்த காலமும் அவன் சன்னி முஸ்லீம் ஆனாலும் அல்லது ஷியா முஸ்லீம் ஆனாலும் அல்லாதானே கடவுள். எந்த மதத்துக்கும் ஒருத்தன் தானே கடவுள். நீ 1000 கடவுள் வச்சுக்க, அது கூட காலந்தோறும் மாறுகிறது. ரிக் யஜு சாம அதர்வன வேத காலங்களிலே சிவன் உண்டா, பெருமாள் உண்டா, பிள்ளையார் உண்டா, முருகன் உண்டா? இந்த பெயர்களாவது தெரியுமா? அன்றைக்கு யார் கடவுள்? வாயு பகவான், அக்னி பகவான், இந்திர பகவான், சோம பகவான். வாயு, அக்னி, இந்திரன், சோமன் ஒரு பயலும் இன்னைக்கு இல்லையே. யாரும் வாயுக்கு எங்கேயாவது கோயில் இருக்கா? நேற்று தான் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் ரொம்ப நல்லா சொன்னார். வாயு பகவான் ஃபேன்ல இருக்காரு, நம்ம தட்டுனா ஓடுறாரு, மெதுவா ஓடுனா மெதுவா ஓடுறாரு, வேகமா ஓடுனா வேகமா ஓடுறாரு. வாயு பகவான் நிலைமை இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஃபேன்ல இருக்காரு. அக்னி பகவான் தீப்பெட்டியில இருக்காரு. அக்னி பகவான் அங்கதானே இருக்காரு, தீப்பெட்டியில தானே இருக்காரு. இதை கடவுள் என்று கருதிய இந்து சமயம் ஒரு கட்டத்தில் இந்த கடவுளர்களை கைவிட்டது. பிறகு வருண பகவான். இன்றைக்கு வருணன் உண்டா? ஏனென்றால் வருணன் என்றால் மழை. மழை என்பது கடவுள் இல்லை என்று நமக்கு புரிந்து போயிற்று. பிறகு சிவன், பெருமாள் என்கிற கடவுள்கள். 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பிள்ளையார் என்கிற புதிய கடவுள். இந்த பிள்ளையாரை பற்றி ஐயா சொன்னதுல நமக்கு என்ன பெரிய சிக்கல் என்றால், நீ எத்தனை 1000 கடவுள் வேணாலும் வச்சுங்க, இது காலத்துக்கு காலம் மட்டும் கடவுள் மாறல, ஒவ்வொரு மாசத்துக்கு மாசம் வேற மாத்திரம். இப்ப பிள்ளையார் இன்னும் 2 மாசம் ஆயிடுச்சுன்னா எங்க பார்த்தாலும் ஐயப்ப சாமி. ஐயப்ப சாமி சீசன் வந்துருச்சுன்னு வைங்க, எல்லாரும் சாமி. நீங்க சாமி, நான் சாமி, இவர் சாமி, எல்லாரும் சாமி. நேற்றுக்கு தான் நான் பேசும்போது சொன்னேன், இதுல என்ன வேடிக்கை ஆகும்னா, சில நேரத்தில் போலீஸ்காரனும் சாமி, திருடனும் சாமி, 2 பேரும் சேர்ந்து சபரிமலைக்கு. அதுலயும் வேடிக்கை என்னன்னா, சில நேரத்தில் திருடன் குருசாமி, போலீஸ்காரன் கன்னிசாமி. கன்னிசாமி குருசாமியை கைது பண்ண முடியுமாங்க? கடைசி வரைக்கும் கன்னிசாமி குருசாமி சொல்றதை கேட்கணுமே தவிர, இது ஒரு மதத்தின் அடிப்படையான நடைமுறையாக இருக்கிறது. நாங்க ஏதாவது போய் சொல்றோமா? இது ஏதாவது மாற்றாக நடக்கிறதா? கன்னிசாமியா போலீஸ்காரர் இருக்காரா இல்லையா? குருசாமியா நம்மால எத்தனை பேர் இருக்கிறான்? எனவே எல்லாம் இப்படி நடைமுறையாக இருக்கிறதாலே. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் உனக்கு கடவுள்? இப்படி வருணன், சிவன், பெருமாள் விட்டுருங்க. பசு கடவுள், கோமாதா கடவுள் தானே. பாம்பு கடவுள், நாகதேவதை. நாய் கடவுள், பைரவர். பைரவர் யார்? நாய் தான். நாய் கடவுள் பைரவர். மீன் கடவுள் மச்சாவதாரம். குரங்கு கடவுள் அனுமார். யானை கடவுள் பிள்ளையார். பன்றி கூட கடவுள் வரா. நீ வச்சுக்க, நான் வேண்டாங்களே. ஆனால் இத்தனையும் கடவுள் என்று சொல்லுகிற நீ மனிதனை மனிதன் என்று சொல்ல மறுக்கிறாயே, நியாயம்தானா என்றுதான் கேட்கிறோம்.